இன்றைய புதிய காலை தேவன் நமக்கு அளித்த இன்னொரு கிருபையான நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த நாளை ஆரம்பிக்கும் போது ஒரு உண்மையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். 2 தீமோத்தேயு 1:7 இவ்வாறாக அங்கே குறிப்பிடுகிறது. ஆம், பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. நாம் பல நேரங்களில் பயப்படுகிறோம். எதிர்காலத்தை நினைத்து, சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு. ஆனால் இன்று தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார், பயப்படாதே. ஏனெனில் உங்களுக்குள் இருக்கிற ஆவி பலவீனத்தின் ஆவி அல்ல, அது பலத்தின் ஆவி. எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வல்லமை உங்களுக்குள் இருக்கின்றது. அது அன்பின் ஆவி. வெறுப்பை அல்ல, அன்பை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சக்தியாக உள்ளது. அது தெளிந்த புத்தியின் ஆவி. குழப்பத்தில் அல்ல, தெளிவில் நடக்க தேவன் உங்களை வழிநடத்துகிறார். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த உண்மையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நான் பயப்பட வேண்டியவன் அல்ல, தேவன் என்னுடன் இருக்கின்றார். எனக்குள் அவர் கொடுத்த பலம் இருக்கின்றது. இந்த நாள் முழுவதும் பயம் வந்தாலும் அதை நிராகரியுங்கள். விசுவாசத்தை தேர்ந்தெடுங்கள். தேவன் உங்களை வலிமைப்படுத்துவாராக. இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? அன்பான பரலோக தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்பதற்காக நன்றி. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை எனக்குள் வைத்திருக்கிறேன். இன்று நான் பயப்படாமல் நடக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் எண்ணங்களிலும் என் செயல்களிலும் உமது சமாதானம் நிரம்பி இருக்கட்டும். என்னை வலிமைப்படுத்தும் தேவனே, என் வாழ்க்கையில் உமது சித்தம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். If this meditation is a blessing to you, like, share, subscribe and receive the Word of God daily. Tell your friends about this.